ஹே ஐயாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களே. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஸ்பீடுங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். உங்களுக்காண்டியே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் எட்டு வந்திருக்கேன். இந்த மூவில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபுல் படத்துல நம்மளே பதபதக்க வச்சிருவாங்க. இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தோம்னா பெயின்னு ஒருத்தன் பாம் ஸ்குவாட்ல வந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது அவனுக்கு சரியான சம்பளம் கிடையாது, லீவு கொடுக்கறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் குடும்பத்துக்காக உழைக்கிறான்னு பார்த்தோம்னா அவனுக்காக அவனே உழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனாலும் சரி, அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுக்கறது கிடையாது. இப்படியே இருக்கும்போது வெறியாகி என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பயங்கரமான பில்டிங்ல வந்து பெயினுங்கிறவன் வந்து ஒரு பாம் வைக்கிறான். ஆனா அந்த பாம்புமே வந்து ஃபெயிலியர் ஆயிருது. அந்த பாம் எப்படி ஃபெயிலியர் ஆயிருச்சுங்கிறது நம்ம படத்துக்குள்ள போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அப்படியே விடாம ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஒரு பாம் வைக்கிறான். அந்த பஸ்ஸை வச்சு படத்தை எண்டிங் வரைக்கும் எப்படி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா கொண்டு போறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மீறி இந்த படத்தை சொன்னோம்னா ஃபுல் கதையும் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம டைரக்டா உள்ள போய் பார்த்துக்கலாம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல அங்க ஒரு வாட்ச்மேன் தான் காமிக்கிறாங்க. இவனுமே போயிட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் டைமே வந்து, ஹே மேன், இங்க எப்படி வந்த? இங்க உள்ள வரதுக்கு அனுமதியே கிடையாது, நீ வேற பிளாட்டுக்குள்ள போறேன்னு சொன்ன, இங்க எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்ன இங்க உள்ள ஆபீசர்ஸ் தான் வந்து அனுப்புனாங்க, எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குது, இதை வந்து பார்த்து முடிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க தான் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஒரு வாட்ச்மேனுமே வந்து, சரி ஓகே, லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, நீ லெட்டர் காமி அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவனுமே கீழே உள்ள பேப்பர் எடுக்கிறான். அப்படியே பேப்பர் எடுக்கும் போது அந்த பேப்பருக்கு கீழே அப்படியே ஸ்க்ரூ டிரைவரையும் எடுக்கிறான். அதை எடுத்து பேப்பரை காமிக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சதக் சதக்னு கழுத்திலேயே குத்திடுறான். இப்போ இந்த கழுத்துல குத்துன உனையுமே காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இவன் பேரு பெயின், அதாவது பாம் ஸ்குவாட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இவன். இப்போ அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து லிப்டுக்குள்ள வந்து போறாங்க வேலையை முடிச்சுட்டு. இவங்க போன அடுத்த செகண்ட் பெயினுங்கிறவனுமே வந்து ஒரு பட்டன் அமுக்குறான். அமுக்குன அடுத்த செகண்ட் அந்த லிப்டோட ஒயர்லாம் இருக்கும் பாத்தீங்களா மேல, அந்த ஒயர் எல்லாமே அந்த லிப்டுமே வேகமா கீழே போகுது. கீழே போய் ரொம்பவுமே ஃபாஸ்டா நின்றது ஒரு கட்டத்துல. அடங்கொய்யால என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பரபரப்பா. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க எல்லாருமே கார்ல பறந்து வராங்க. இந்த கார்ல பறந்து வரது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இந்த கார்ல இறங்கி இந்த ஷூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதாவது ரைட் சைடு ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் பேரு ஜாக்கு. அவனுக்கு பக்கத்திலே ஒருத்தன் செம்பட்ட முடிக்கார இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு ஹாரி. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வைக்கிற பாம்பு எல்லாத்தையுமே எப்படி முறியடிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இவங்களுமே ஷூட் எல்லாம் போட்டுட்டு வெறும் மேல ஏறி போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு மேப்பை காமிச்சு நிறைய போலீஸ்காரங்களா நிக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த போலீஸ்காரனுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா, இவன் பேரு மார்க்ஸ். மார்க்ஸுமே அங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம ரொம்பவுமே லேட்டா வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, மொத்தம் அந்த லிப்ட்ல வந்து 13 பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களை காப்பாத்தணும். நமக்கு இருக்கிற டைம் 23 மினிட்ஸ் தான். இதுக்குள்ள அவங்களை காப்பாத்தியே ஆகணும். ஒருத்தர் கூட செத்து போயிடக்கூடாது. அப்படி செத்துட்டாங்கன்னா நம்ம மண்டையில தான் விழும். நம்மளை கழுவி ஊத்துவாங்க மக்கள் எல்லாரும். அதனால நம்ம இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எல்லாருமே இங்க இருந்து வேமா அவங்க இடத்துக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டுமே நம்ம ஜாக்கு ஹாரி இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பிடுறாங்க அந்த இடத்தை விட்டு. இவங்களுமே எக்ஸிட் 32க்கு வந்து போயிடுறாங்க. அங்க போயிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த லிப்டோட ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்குது, அதையுமே ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த லிப்ட் ஒயர் எல்லாமே அந்திருக்கிறத பாக்குறாங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹாரி ஜாக் இவங்க ரெண்டு பேருமே அந்த லிப்டுக்குள்ள இறங்கி பாக்குறாங்க. அப்படி இறங்கி பார்க்கும்போது அந்த இடத்துல பாம்பு இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹாரி ஜாக் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து வேர்த்து விறுவிறுத்துருது. அதுல நம்ம ஹாரி இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு வந்து பாம்பை பத்தி கொஞ்சம் தெரியும். இந்த பாம்பை பார்த்ததும் பரவாயில்ல, இவன் நல்ல புத்திசாலியா தான் இருக்கான், நல்ல பயங்கரமான பாம்பா தான் வச்சிருக்கான், எதுவுமே டிஸ்மிஸ் பண்ணாத அளவுக்கு. நம்மளால பாம்பை தான் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது, ஆனா பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள உள்ள உள்ளவங்களை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்றான். இதை பார்த்தா ஹாரி ஜாக் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு லிப்டுக்குள்ள இருந்து, அதாவது நம்ம பெயின்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா பாம்பு வைக்கிறவன், அவனுமே இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அடங்கொய்யால யாரா இது, போலீஸ்காரங்கள மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து இவனும் அப்படியே தெளிவா கேட்டுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹாரி ஜாக் இவங்க ரெண்டு பேருமே விறுவிறுன்னு மேல போயிடறாங்க. அதாவது உச்சி மாடிக்கு வந்து போயிடுறாங்க. மேலேயுமே ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. அந்த ஒரு கொக்கியுமே எடுத்து இந்த கொக்கியை வந்து நம்ம லிப்ட்ல மாட்டிடலாம், அப்போ அந்த லிப்ட் கீழே இறங்கினாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஹாரி நல்லா பிடிச்சு கூட நான் கொக்கியை போயிட்டு லிப்ட்ல மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை நம்பி இவனுமே அப்படியே தொங்கிக்கிட்டே அந்த கொக்கியை கீழே கொண்டு போறான். கீழே கொண்டு போய் அந்த ஒரு லிப்ட்லயுமே அப்படியே சேஃப்டியா வந்து அந்த ஒரு கொக்கியுமே மாட்டிடுறான். கொக்கியை மாட்டுறான் பாத்தீங்களா. இவங்க கொக்கி மாட்டுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன சவுண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அந்த பாம்பு வைக்கிற பெயின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அடங்கொய்யால உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ட்ல உள்ள ஒரு பாம்பையுமே வந்து வெடிக்க வைக்கிறான். வெடிக்க வச்ச அடுத்த செகண்ட் லிப்ட் ரொம்பவுமே வேகமா கீழே இறங்குது. ஆனா லிப்ட் போன வேகத்துல அந்த ஆண்டவன் புண்ணியத்துல லிப்ட்டுமே வந்து ஸ்டாப் ஆயிருது. ஆனா ஸ்டாப் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கொக்கின்னு சொன்னேன் பாத்தீங்களா, மேல அந்த கொக்கியால ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அதுவுமே வந்து நெளிஞ்சு போய் நட் எல்லாமே லூஸ் ஆகி அந்த பில்டிங் இருக்கிற லிப்டுக்குள்ளயுமே வந்து வந்துருது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த கொக்கியோட கம்பியுமே வந்து அந்த லிப்டுக்குள்ள ஒரு கம்பியில வந்து மாட்டிக்குது. மாட்டிக்கிட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹாரி ஜாக் இவங்க ரெண்டு பேருமே இந்த லிப்ட் எங்க தொங்கிக்கிட்டு இருக்கோ அந்த
ஒரு எக்ஸிட் டோருக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த ஒரு டோரையுமே திறந்து அந்த லிப்டுக்குள்ள 13 பேர் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இழுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா வெளியே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லிப்டுமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆனா இதை பார்த்து பயப்படாம எப்படியாவது இந்த 13 பேர்த்த காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களா தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது அந்த லிப்ட்ல லாஸ்டா ஒரே ஒரு ஆண்டி மட்டும் இருக்கும். அங்க உள்ள ஒருத்தனுமே இங்க பாருங்க, எப்படியாவது நீங்க ஃபர்ஸ்ட் மேல போங்க, செகண்டா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆண்டி ரொம்பவுமே பயப்படுது. இல்லம்மா நான் வரலப்பா, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடங்கொய்யால பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல ஆண்டி, நீங்க வந்து ஏறுங்க, நான் வந்து ரெண்டாவதா மேல ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை கேட்கிற மாதிரி அந்த ஆண்டிக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அது ரொம்பவுமே பயந்து போயிருக்குது. அடப்போடி கிளவி அப்படின்ட்டு அங்க உள்ள ஒருத்தருமே மேல ஏறிடுறான். லாஸ்ட் இந்த ஒரு கிளவி மட்டும் தான் இருக்குது. இதை எப்படியாவது மேல தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளவிக்குமே வந்து தைரியத்தை எல்லாம் சொல்லி அந்த போலீஸ்காரங்களுமே வந்து மேல தூக்குறாங்க. இந்த கிளவிய மேல தூக்குன அடுத்த செகண்ட் அந்த ஒரு லிப்டுமே ரொம்பவுமே வேகமா போய் கீழே டம்முன்னு அடிச்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹேரி ஜாக் எல்லாத்தையுமே காப்பாத்தின சந்தோஷத்துல எப்பாடா போதுண்டா சாமி அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்ப நம்ம ஜாக்குமே ஹேரிய பார்த்து கேட்கிறேன், உனக்கு எப்படி பாம்ப பத்தி தெரியுது, கரெக்டா டைம் எப்படி கீப் அப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹேரியுமே நான் எங்க டைமை கீப் அப் பண்ணேன், நான் டைம் வந்து கம்மியா தான் சொன்னேன், ஆனா டைம் எக்ஸ்ட்ராவே ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடங்கொய்யால பாம்பு விசித்தில விளாண்டுகிட்டு இருக்க, வெடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், 13 பேருக்கும் ஜோலி முடிஞ்சிருக்கும், நம்மளும் சேர்த்து மேல ஒத்துக்கு போயிருப்போம் அப்படின்ற மாதிரி ஜாக் சொல்றான். சரி விடு விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் பொழைச்சிட்டாங்களா, இப்ப என்ன மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க வேலை முக்கியம், நமக்கு நம்ம வேலை முக்கியம், நம்ம காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ண முடியும், அதை எப்படி எப்படிலாம் முயற்சி பண்ணலாமோ அப்படிதான் முயற்சி பண்ண முடியும், அதான் காப்பாத்தியாச்சல விடு அப்படின்ற மாதிரி ஹேரியுமே வந்து சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாம்பை யாரு வச்சிருப்பா, கண்டிப்பா பாம்பு வச்சு உள்ளதானே இருக்கணும், அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஜாக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹேரியுமே இங்க பாரு நல்லா கேள, நம்ம கீழே இறங்கும் போது 2 லிப்ட் இருந்துச்சு, ஒரு லிப்ட்ல தான் வந்து மக்கள் இருந்தாங்க, இன்னொரு லிப்ட்ல யார் இருந்திருப்பா, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு லிப்ட்ல கண்டிப்பா அந்த பாம்பு வச்சவன் தான் இருந்திருக்கணும், நம்ம அந்த லிப்ட்லுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரி ஜாக் இவங்க ரெண்டு பேருமே அந்த லிப்டுக்கு மேல இறங்கி இவங்க பேசுறது அந்த லிப்டுக்குள்ள பாம்பு வச்சான் பாத்தீங்களா, அவனுக்கு கேட்ட கூடாதுங்கிறதுக்காக இவங்களுமே வந்து சைகிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சைகிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறது பாம்பு வச்சான் பாத்தீங்களா பெயின், அவனுக்குமே வந்து கேட்டுருது, அடங்க கொய்யால நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ட்டு. பெயின் டைமே வந்து ஒரு கண்ணு இருக்கும், அந்த கண்ணை வச்சு மேல பார்த்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவங்க எங்க கால் வைக்கிறதுனே தெரியல, ஏன்னா எங்க கால் வச்சாலும் இவங்க உயிர் போயிரும். இப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கும் போது சுட்டு சுட்டு மேல உள்ள அந்த அந்தரத்தை வந்து ஓட்டையவே ஆக்கி விட்டுறான் அந்த பெயினுங்கிறவனுமே. அடுத்த செகண்ட் ஹேரியுமே வந்து அந்த லிப்டுக்குள்ள போயிடறான். போனதுமே பெயினிட்ட கண்ணு இருக்குது, ஹேரிட்ட கண்ணு கிடையாது. பெயின் சுட்டானா ஹேரிக்கு சோலி முடிஞ்சு. இப்ப ஹேரியுமே அப்படியே படுத்த மாதிரி அமைதியாவே இருக்கான். சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜாக் மேலதான் இருக்கான், எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டான். இப்ப எப்படியாவது மேல மறைஞ்சிருந்து இந்த பெயினையுமே வந்து போட்டு தள்ளிடுறான்ட்டு ஜாக் நினைக்கிறான். ஆனா அந்த பெயினுமே வந்து லிப்ட வந்து மேல நோக்கி அனுப்புறான். லிப்டுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல லிப்ட் வந்து மேல போகாது, ஏன்னா கம்பி எல்லாம் இருக்குது. இப்ப ஜாக் மேலே நின்னுகிட்டு இருந்தாலும் நஞ்சு சட்னி ஆயிருவான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல பக்கத்துல போகும்போது ஜாக்குமே வந்து அந்த லிப்டுக்குள்ள குதிச்சிடறான். இப்ப லிப்டுக்குள்ள குதிச்சதுமே அந்த பெயினுமே உங்களுக்கு எல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெயின் இருக்கிற கண்ணையுமே வந்து அழுத்துறான். ஆனா அழுத்தினாலும் குண்டு வெளியே வரல, ஏன்னா குண்டு காலி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜாக் இருக்கிற கண்ணை வெளியே எடுக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெயின்ட் இருக்கிற பாமோட ரிமோட்டையுமே வந்து எடுக்கிறான். இங்க பாரு என்ன சுட்ட நினைச்சுக்கோ, இந்த ஒரு ரிமோட் தான், 3 பேருமே இருக்க மாட்டோம், சோலி முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்த்த ஜாக் ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். அடங்கொய்யால ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு என்னடா ஆச்சு, உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த லிப்டுக்குள்ள வந்து பாம் வைக்கணும், அந்த அளவுக்கு உனக்கு என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லுவேன் அப்படின்ட்டு ஹேரியோட மண்டலையுமே அந்த பாமோட பட்டனை அப்படியே வச்சு மாதிரி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போறான். ஒரு கட்டத்துல இவன் வெளியவும் போயிருவான், வெளியே போனா ஹேரியும் செத்து போயிருவான். இப்ப ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஜாக்கிட்ட உள்ள ஒரு கன்னையுமே எடுத்து அந்த ஹேரியோட கால்ல வந்து சுடுறான். ஏன்னா அப்ப ஹேரி கீழே விழுந்துட்டானா அந்த பெயின் மட்டும் தான் இருக்கு, அவனையும் போட்டு தள்ளிடுறாங்கிற ஒரு பிளான் தான். அதே மாதிரி ஜாக் ஹேரியோட கால்லையுமே வந்து சுட்டுறான். சுட்டதுமே இவன் கீழே விழுந்துடுறான். இப்ப பெயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எதுக்கடா அவனை சுட்டான் அப்படின்ட்டு. இப்ப பெயினுக்கு வேற வழியே தெரியாம அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோருக்கு பின்னாடி போயிடுறான். டோருமே லாக் ஆயிருது. சரி ஜாக் பெயினை எப்படியாவது பிடிச்சலான்ட்டு பக்கத்துல போனா அந்த டோருமே வெடிச்சு தரமட்டமாயிருது. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஜாக் ஹேரி இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்துறாங்களா, அதே மாதிரி அவங்க கூட இருந்த நிறைய போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லயுமே வந்து ஹேரி ஜாக் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அவார்டும் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த லிப்ட்ல இருக்கிற 13 பேர்த்த ரொம்பவுமே அற்புதமா வந்து காப்பாத்துறாங்க, அதுக்காண்டி தான் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுமே வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாமே நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நியூஸையுமே யாரு பாக்குறாங்க பார்த்தா பெயின் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். சூப்பர் ஜாக், நீ இந்த இடத்த விட்டு வேகமாவே போறதுதான் உனக்கு நல்லது, இல்லனா நீ செத்து போயிருவ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கை தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ இங்க ஒரு பயங்கரமான விஷயத்தை முடிச்சிருக்கிறதுனால அங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒரு பயங்கரமான வேலையை முடிச்சிருக்கோம், இதுக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ட்ரிங்க்ஸ் பண்ற இடத்துல அங்க அந்த ஆபீசர் மார்க்ஸ்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு இது யாருக்காக சமர்ப்பிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த வேலையை தைரியமா செஞ்ச ஜாக் ஹேரி இவங்க ரெண்டு பேத்துக்காக தான் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ண
பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்கு, ஹாரி, மார்க்ஸ் இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மார்க்ஸ்மே சொல்றாரு, நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹாரியுமே அடங்கொய்யால ரொம்ப வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வேலையில உயிர் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, எப்படா சாவோன்ட்டு அந்த ஒரு பயத்திலே இந்த வேலை எல்லாம் என்னால பார்க்க வேணாம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்றான். சொல்லி முடிச்சதும் நம்ம ஜாக்க பார்த்து, இங்க பாரு, எல்லா இடத்துலயும் நீ ஹீரோவா இருக்க ஆசைப்படாத, நீ ஹீரோவா இருந்துதான் ஏன் காலை சுட்ட, எந்த இடத்துல எப்படி வந்து பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி இருக்க பாத்தீங்களா அவனுமே வந்து போயிடுறான். இப்போ அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வரான். இவன் பேரு பாப்பு. இவனுமே வந்துட்டு அங்க உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு சின்னதா இருக்குது, அந்த இடத்துல தான் நம்ம ஜாக் இருக்கான். அங்க போயிட்டு ஹே மேன் எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கும் இவங்களும் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜூஸும் வந்துருது. அந்த ஜூஸ் எடுத்துட்டு பாப்புன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜாக் அவனுமே கார் பக்கத்துல நின்று இருக்கும்போது அந்த பாப்பு வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை எட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த பஸ் கொஞ்ச தூரம் போன அடுத்த செகண்ட் டமார்னு வெடிக்குது. இத பார்த்த சுத்தி உள்ளவங்களுக்கு ஒண்ணும் புரியல, முக்கியமா நம்ம ஜாக்குக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா வெடிச்சது இவ்வளவு பெரிய பஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஜாக்குக்கு வேற வழி தெரியாம அந்த பஸ்ஸை நோக்கி ரொம்பவுமே வேகமா ஓடுறான், எப்படியாவது யாராவது ஒரு தலையாவது காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். ஆனா பக்கத்துல போனாலும் அந்த பஸ் திரும்ப திரும்ப டம்மு டம்முன்னு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. என்னடா பண்றதுன்னு தெரியாம நம்ம ஜாக் வந்து பீதியாகி போய் நிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ரோட்ல உள்ள டெலிபோன் பூத் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. எங்க இருந்துடா போன் அடிக்குதுன்ட்டு இந்த நம்ம ஜாக்குமே வந்து அந்த டெலிபோன் பூத் இருக்கு பாத்தீங்களா, அந்த போனையுமே எடுத்து ஹலோன்னு சொல்றான். ஆப்போசிட்ல உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னா அதுதான் பெயின். ஹே ஜாக், என்ன நல்லா இருக்கியா, என்ன யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த வாய்ஸ் வச்சு நேரம் கண்டுபிடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல சத்தியமா எனக்கு நீ யாருன்னே தெரியல, நீ யாருன்னு சொல்லு, இல்ல இந்த பஸ் வெடிச்சதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, கண்டிப்பா பாம்புன்னு ஒண்ணு வெடிச்சா அது நமக்கும் அந்த பாம்புக்கும் மட்டும்தான் சந்தேகம் இருக்கும், வேற யாரும் சந்தேகப்படுற நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்கு நீ அந்த பஸ்ல பாம்பு வெடிச்சா, எதுக்காக வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு நான் யாரு எவரு என்னோட டீடைல்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சுக்காத, ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், எனக்கு $3,70,000 வந்து வேணும், அந்த காசு மட்டும் எனக்கு கிடைக்கலனா ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து பாம்பு வச்சிருக்கேன், அந்த பஸ் வெடிச்சுச்சுன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற டோட்டல் பேசஞ்சருமே வந்து சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து பெயினுமே வந்து சொல்றான். இதை பார்த்து ஜாக் மிரண்டு போயிடுறான். என்னது பஸ்ல பாம்பு வச்சிருக்கியா, அதுக்கு ஜாக்குமே அது கவர்மெண்ட் பஸ், அதுல எதுக்கு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா எனக்கு $3,70,000 வந்து வேணும், அப்படி வரலனா கண்டிப்பா அந்த பஸ்ல உள்ள பாம்பு வந்து வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் கிடையாது, அந்த பெயின் சொன்ன பாத்தீங்களா அவனுமே சொல்றான், நீ ஹீரோ தானே, இதுக்கு முன்னாடி நீ லிப்ட்ல பாம்பை கண்டுபிடிச்சல, அது மாதிரி இந்த பாம்பை கண்டுபிடி, பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ அந்த பஸ்ஸை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு இந்த சிட்டில எவ்வளவு பஸ் ஓடுது, அந்த இதுல நான் எப்படி பஸ்ஸை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏதாவது குழு கொடு அப்படின்ற மாதிரி ஜாக் கேட்கறான். ஹே பரா குழுவா, குழு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெயின் சொன்னேன் பாத்தீங்களா அவனுமே, இங்க பாரு பஸ் நம்பர் 2525 உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, இன்னொன்னு அந்த பஸ்ஸோட ஸ்பீடு 50 தாண்டினா மட்டும்தான் அந்த பாம்பு வந்து ஆன் ஆகும், அதுக்கு முன்னாடி ஆஃபா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு 50 தாண்டறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீ அந்த பஸ்ஸை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஸ்பெயினுமே வந்து சொல்றான். அடுத்த செகண்ட் நம்ம ஜாக் சும்மாவா இருப்பான், எப்படியாவது காப்பாத்தி ஆகும்டான்னு சொல்லிட்டு வெறித்தனமா அங்க உள்ள கார் எடுத்துட்டு போறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த 2525 அந்த பாம்பு வச்ச பஸ்ஸை தான் காமிக்கிறாங்க. அந்த பஸ்ஸுமே கரெக்டா பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்ப போகும்போது ஒருத்தி அந்த பஸ்ஸை பின்தொடர்ந்து வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி, இவ பேரு ஆனி. இவளுமே பஸ்ஸுக்குள்ளயுமே போய் ஏறி பஸ்லயுமே உட்கார்ந்து இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு ஆனிட்ட நல்ல கடலை போட்டுட்டு இருக்கான். அதாவது என்ன சொல்றானா, அப்போ ஆனின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளை பார்த்துட்டு ஹாய் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ல வந்து ஏறி இருக்கேன், 3 மணி நேரமா ரொம்பவுமே பயந்து இருந்தேன், இந்த பஸ்ல ரொம்பவுமே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அவனோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனியால காது கொடுத்து கூட கேட்க முடியல. அப்போ ஆனியுமே அவ வாயில வச்சிருக்கிற பபுள் கம் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே கையில எடுத்துட்டு, இங்க பாரு என்கிட்ட கம் இருக்குது, இதுக்கு மேல பேசணும்னா உன் மூஞ்சில ஒட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இன்னொரு சீட்டுக்கு வந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ரொம்பவுமே வேகமா எப்படியாவது அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபாஸ்ட்ல அவனுமே அந்த காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, பஸ்ஸுமே போய்கிட்டே இருக்கும்போது அங்கேயுமே சிக்னல் போட்டுறாங்க. அந்த சிக்னல்ல நிறைய பஸ் காரு எல்லாமே நிக்குது. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்து வந்துடுறான். வந்தது இல்லாம அந்த 2525 பஸ் சொன்ன பாத்தீங்களா, அதையுமே வந்து பாத்துறான். அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கிற பஸ், இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோவுமே அதாவது ஜாக் அந்த பஸ்ஸை நோக்கி ஓடுறான். அங்க ஓடி போயிட்டு ஒழுங்கா அந்த கதவை திறந்தா கூட திறந்துருப்பாங்க, அட்டங்கொய்யால என்ன பண்ணிட்ட பஸ்ஸோட கண்ணாடியில் டங்குன்னு குத்திட்டான். குத்துனதுமே டிரைவருக்கு வந்து சந்தேகம் வந்துருது, யாரா இவன் பஸ்ஸுக்கு நடிய போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் பஸ் கதவை திறக்க கூடாதுன்னு தான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப பஸ் கதவை திறக்காம அந்த பஸ் டிரைவருமே வந்து ரொம்பவுமே வேகமா ஓட்டிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுமே அவனோட போலீஸோட ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு ஆப்போசிட்ல வர காரு கிட்டையுமே வந்து காமிச்சு, இங்க பாரு நான் வந்து போலீஸ், அந்த பஸ் போது பாத்தியா, அந்த பஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வேகமா வண்டியில ஏறிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த ஒரு கார்லயுமே ஏறி அந்த காரை ரொம்பவுமே வேகமா அந்த பஸ்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கான். இவனுமே
ஹீரோவுமே இங்க பாரு அந்த பஸ்ல வந்து பாம் இருக்குது, அதனாலதான் நான் உன் கார்ல ஏறினேன், நான் வந்து போலீஸ்காரன் தான், உன் காரை வந்து நான் திருடல, எப்படியாவது அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவனோட காரா இருக்கட்டும், முன்னாடி போற அந்த 25 பஸ்ஸா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து ஸ்பீடு 50 வந்து தாண்டுது. கரெக்டா பஸ் ஸ்பீடு 50 தாண்டும் போது அந்த ஒரு பாம்புமே வந்து ஆன் ஆகிருது. அடங்கொய்யால போச்சுரா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் சொல்றது வந்து அந்த பஸ்ல உள்ளவனுக்கு கேட்கவே மாட்டுது. இப்ப நம்ம ஜாக் பக்கத்துல அந்த காரோட ஓனர் இருந்தான் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒரு பேப்பர்ல இந்த பஸ்ல வந்து பாம்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த ஒரு பேப்பரையுமே வந்து அந்த பஸ் கண்ணாடியில தெரியற மாதிரி தூக்கி போடுறான். அந்த ஒரு பேப்பருமே பஸ் கண்ணாடியில போய் ஒட்டிக்குது. இத ரீட் பண்ணி பார்த்தா அந்த பஸ்ஸோட டிரைவர் இருக்கார்ல, அவனுமே வந்து மிரண்டு போயிடுறான். என்னது பஸ்ல பாம்பா, அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரி. இவனுமே இதை பார்த்ததுமே அந்த பஸ்ஸோட ஸ்பீடை வந்து குறைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ ஜாக்குமே பஸ் பக்கத்துல போயிட்டு பஸ்ஸோட டிரைவர்ட்டையுமே இங்க பாரு பஸ்ஸை வந்து 50க்கு கீழே குறைக்காத, 50க்கு கீழே குறைச்சா வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பஸ்ஸோட டிரைவருக்குமே நல்லா கேட்டுருது. அந்த பஸ்ஸோட டிரைவருமே ரொம்பவுமே வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே போன் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு ஹேரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து இந்த பாம்பு வச்சிருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றான். இது என்னங்கறத நீ வேகமா கண்டுபிடி, நான் வந்து பஸ்ஸுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குமே அந்த பஸ்ஸோட டிரைவர்கிட்ட இங்க பாரு டோரை தோற, நான் உள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பஸ்ஸோட டிரைவருமே வந்து டோரை திறக்கிறான். டோரை திறந்த அடுத்த செகண்ட் நம்ம ஜாக்குமே வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து போயிடுறான். ஜஸ்ட் மிஸ், இல்லனா இவன் ஜோலி முடிஞ்சிருக்கும், ஏன்னா கீழே விழுந்து சட்னி ஆயிருப்பான் யாரும். இவனுமே உள்ள போனதும் அந்த பஸ்ல பேசஞ்சர்ஸ்ல எல்லாருமே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இங்க பாருங்க நீங்க யாருமே பயப்படாதீங்க, நான் வந்து ஒரு போலீஸ் தான், இந்த போலீஸ்ல கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி தான் இந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்ட சொன்னேன், ஆனா இந்த பஸ் நிப்பாட்டல, இது ரன்னிங்லயே தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஆல்ரெடி இந்த பஸ்ஸை கடத்துறதுக்காண்டி ஒரு தீவிரவாதி கன்னோட அந்த பஸ்ல ஏறி இருக்கான். அவனுமே டப்புன்னு எழுந்து கண்ணை காமிச்சு இங்க பாரு, இங்க பாரு, நீ சொல்ற பிரச்சனை எனக்கு தெரியும், நான் தீவிரவாதின்னு நீ கண்டுபிடிச்சிட்டனா, இங்க உள்ளவங்கிட்ட எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க போறேன்னு தெரிஞ்சுதானே நீ இந்த பஸ்ல ஏறி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ பஸ்ல ஆல்ரெடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான் இங்க பாரு என்கிட்டயும் கன் இருக்குது அப்படின்ட்டு டப்புன்னு நம்ம ஹீரோ கன் எடுத்து காமிக்கிறான். இங்க பாரு நான் உன்னை பிடிக்கிறதுக்காண்டி வரல, நான் வேற ஒரு விஷயத்துக்காண்டி வந்தேன், கண்ணை கீழே போடு, இங்க நிறைய பேசஞ்சர்ஸ் பொதுமக்கள் இருக்காங்க, கண்ணை கீழே போடி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஆப்போசிட்ல உள்ளவன் கேட்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ ஜாக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த கண்ணை உள்ள வச்சிடறேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கண்ணை கீழே வைக்கும் போது இப்போ அந்த தீவிரவாதிக்கு பின்னாடி உள்ள ஒருத்தனுமே அவனை கப்புன்னு பிடிச்சிடறான். பிடிச்ச அடுத்த செகண்ட் இவனுமே அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சு எப்படியாவது வந்து இவனை தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தீவிரவாதி கையில இருக்கிற கண்ணை வச்சு அவனுமே வந்து ஷூட் பண்ணிடுறான். கரெக்டா இவன் யாரை பார்த்து ஷூட் பண்றான்னு பார்த்தோம்னா அந்த பஸ்ஸோட டிரைவரை பார்த்து ஷூட் பண்றான். கரெக்டா நெஞ்சிலே ஷூட் பண்ணிருக்கான். அவனால ஒரு கட்டத்துல பஸ்ஸும் ஓட்ட முடியல. இதனால என்ன பண்றான்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோனி ஆனின்னு சொன்ன பாத்தீங்களா, அவ வந்து ஒரு சூப்பர் டிரைவர். அவளுமே போயிட்டு இங்க பாருங்க நான் பஸ் ஓட்டுறேன், நீங்க போய் உட்காருங்க, எனக்கு பஸ் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸோட மொத்த கண்ட்ரோலையும் அவ கையில எடுத்து அவளுமே ஓட்ட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் இவ பஸ் எப்படி ஓட்டுறா, ஒரு பக்கத்துல அந்த தீவிரவாதியை எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த பாமை எப்படி சமாளிக்கிறாங்க, அது போதாதுன்ட்டு அந்த பஸ்ல உள்ள டிரைவர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் உயிரை காப்பாத்தணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கப்புறம் எப்படி மூவியை வந்து கொண்டு போறாங்கிறது ஒரு பயங்கரமா இருக்கும். இந்த மூவியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப இந்த தீவிரவாதின்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவனையுமே வந்து கையில லாக் பண்ணி அந்த பஸ் கம்பி இருக்குல்ல அதோட அட்டாச் பண்ணி விட்டுறான் ஜாக்கு. இப்ப அது முடிச்சது ஆனி வந்து பஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு உனக்கு நல்லா பஸ் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் உண்மையாலுமே பஸ் சூப்பரா ஓட்டுவேன், நான் வந்து டிரைவரா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் வரைக்கும் இந்த பஸ்ஸை வழி நடத்துறதுக்கு வந்து கிளம்பிடுது. இப்ப அப்படியே நம்ம ஜாக்குமே ஹேரி கால் பண்ணிட்டு இங்க பாரு இப்படியே ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்க முடியாது, அதனால இந்த பாமை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹேரி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு ஜாக், பாம்பு வந்து பஸ்ஸுக்கு அடியில தான் இருக்கணும், பஸ்ல எதையாவது ஓபன் பண்ணி அடியில போய் பார்க்க முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஹேரி. சரி ஹேரி கொஞ்ச நேரம் லைன்ல ஏறி நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கி இருக்குல்ல அந்த வாக்கி டாக்கியுமே வந்து டூரிஸ்டா ஒருத்தன் பஸ்ல ஏறி இருப்பான் பாத்தீங்களா, அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்ககிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்குக்கு அடியிலயுமே வந்து பாதாள சாக்கடை மூடி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதையுமே ஓபன் பண்ணி தலைய அடியில விட்டு பார்க்கும்போது அடியில வந்து ஒரு பாம்பு இருக்கிறத பாத்துறான். ஹரி இங்க பாரு ஹரி பாம்பு இருக்குது ஹரி அடியில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டூரிஸ்ட் கைடுமே வந்து ஜாக்கு சொன்னதை அப்படியே ஹாரி கிட்ட வந்து சொல்றான். அதுக்கப்புறமா ஜாக்குமே நல்லா அப்படியே அடியில போய் பார்க்கும்போது ஒரு வாட்ச் மாதிரி அதுல தென்படுது. இந்த வாட்சை பார்த்துட்டு அந்த டூரிஸ்ட் வந்து வாக்கி டாக்கி இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வாக்கி டாக்கிய வாங்கிட்டு ஹாரி இங்க பாரு ஏதோ ஒரு வகையான கடிகாரம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஜாக்கு. அது என்ன வகையான கடிகாரங்கிற மாதிரி கேட்கும்போது அது கை கடிகாரம் தான் ஹாரி, அதே மாதிரி தங்கத்துல இருக்குது ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஜாக்கு. என்னது கோல்டுல இருக்குதா, இது வித்தியாசமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆனின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே ஆபீசர் ஆபீசர்னு கூப்பிட்டு இருக்கா ஜாக்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவுமே வந்து டிராபிக்கா இருக்குது, அதை பார்த்துட்டு கூப்பிட்டு இருக்கா. ஜாக்கு இதை பார்த்துட்டு இங்க பாரு ஓரத்திலேயே போ எந்த காரையும் இடிச்சிராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஆனின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே வந்து அவ்வளவு கார் நிக்குது, அந்த காரை
குளத்துக்கு ஓரத்திலயுமே வந்து எல்லாத்தையுமே இடிச்சு போட்டு தண்ணி எல்லாத்தையுமே தரமட்டமாக்கி போய்கிட்டு இருக்கா. ஆனா எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையுமே இடிச்சு போட்டு மெயின் ரோடுக்கு வந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பஸ்ஸுக்குள்ள நடக்கிறதையும் சரி டிவில வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பெயின். அதாவது இந்த பாம்பு வச்சான் பாத்தீங்களா அந்த தீவிரவாதி, அவன் தான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க போலீஸ் ஆபீசர்லாம் நிறைய பேர் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுமே வந்து கீழே பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நம்ம ஜாக்குக்குமே வந்து கான்டாக்ட் பண்ணி, அதாவது வாக்கி டாக்கி மூலியமா கான்டாக்ட் பண்ணி, இங்க பாரு நான் வந்து எந்த ரோட்ல வந்து காரு பஸ் எதுவுமே போகாத ரோட வந்து சொல்றேன், நீங்க அந்த பக்கமா போங்க, நான் மேல இருந்து வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல இருந்து அவங்களுமே வந்து ஸ்ட்ரைட்டா போ, லெஃப்ட் போ, ரைட் போன்ட்டு வழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனியுமே வந்து கரெக்டா போய்கிட்டு இருக்கா. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஒரு வண்டியை தள்ளிட்டு வருவாங்க பாத்தீங்களா அம்மா, அந்த வண்டியை ஒரு அம்மா வந்து தள்ளிட்டு வராங்க போல குழந்தைய வச்சுக்கிட்டு. இத பார்க்காம ஆனியுமே வந்து ரொம்பவுமே வேகமா வந்து இடிச்சு போட்டு போயிடுறா. அந்த குழந்தைக்கு சோழியே முடிஞ்சு, ஆனா பறந்து போய் கீழே விழுகுது. இப்போ ஆனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறா. என்னதுடா அப்படின்ட்டு நம்ம ஜாக்குமே பின்னாடி திரும்பி பாக்குறான். லாஸ்ட் பார்த்தா அந்த வண்டிக்குள்ள குழந்தையே கிடையாது, புல்லா வந்து சின்ன சின்ன பாட்டில், அதாவது ஜூஸ் பாட்டில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டில் தான் ஏகப்பட்டது கிடக்குது. இத பார்த்ததுமே மேடம் மேடம் நீங்க பயப்படாதீங்க, அது ஃபுல்லா பாட்டில், அந்த இதுக்குள்ள குழந்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பார்த்த ஆனியுமே உண்மையாவா உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க மேடம் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து குழந்தை கிடையாது, அது ஃபுல்லா வந்து பாட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹெலிகாப்டர் தான் இவங்களை பின் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இவங்களை பின் தொடர்ந்து போலீஸ் காரா இருக்கட்டும், போலீஸ் பைக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. ஏன்னா கிரௌடா இருந்தா எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்றதுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ் கார் போய்கிட்டு இருக்குது. இப்ப இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து ஒரு பயங்கரமான டேனிங் இருக்குது. நார்மலா வளையற மாதிரி டேனிங் எல்லாம் இல்லாம செவத்துல முட்டி வளையற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல பையா போனா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்மே வந்து வாக்கி டாக்கு மூலியமா வந்து சொல்றாங்க. இத பார்த்த நம்ம ஜாக்குமே வந்து இங்க பாருங்க எல்லாருமே வந்து ஒரு சைடா வாங்க, இப்போ வளைய போறோம், பயங்கரமா வளைய போறோம், யாருமே வந்து அடிபற்ற கூடாது, எல்லாருமே ஒரு சைடா வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக் சொல்றான். இத பார்த்து எல்லாருமே ஒரு சைடா வந்து உட்கார்ந்துறாங்க. பஸ்ஸுமே வந்து ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க எதையாவது ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் வளைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியுமே வேற லெவல்ல வளைக்கிறா. பயங்கரமா பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கா. நாடா ஆம்பளை பையன் கூட இவ்வளவு பஸ் ஓட்ட மாட்டான் போல, பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த பஸ் போற வழி எல்லாமே வந்து பயங்கரமான பாதுகாப்பா இருக்குது. ஏன்னா போலீஸ்காரை வச்சுட்டு எந்த வண்டியும் வர விடாம ஊடல போய் போலீஸ்காரை நிற்பாட்டுறது, இந்த மாதிரி பயங்கரமா இருக்குது. இது எல்லாத்தையுமே நேச்சுரலா நேர்ல பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக்கு அவளை ரொம்பவுமே புகழ்றான். இங்க பாருங்க நீங்க ரொம்பவுமே பயங்கரமா சூப்பரா கார் ஓட்டுறீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆனியுமே ஜாக்க பார்த்து என் பேரு மேடம் கிடையாது ஆனி, ஆனினே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ அப்படியா, ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி ஓகே 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 தெரியாம வந்துருச்சு, ஆனினே கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோவுமே. இப்போ நம்ம பெயின்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அவனையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஹேரி வந்து ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிருப்பான் பொறுப்பை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாம் ஸ்குவாட்ல இருந்தவங்க எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு பாம் ஸ்குவாட்ல உள்ளவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா நம்ம ஹேரிக்கு வந்து பாம்பை பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம பெயின் வைக்கிற பாம் எல்லாமே வந்து ஒரு பாம் ஸ்குவாடால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனாலதான் வந்து நம்ம ஹேரி வந்து பாம் ஸ்குவாட்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். ஆனா இதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹேரியுமே விறுவிறுன்னு உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க அப்படி பார்த்தா கிடைக்காது, ஓய்வூதியம் வாங்காதவங்க யாருன்னு பாருங்க, அப்படி பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா இப்ப நம்ம பெயின் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு ஓய்வூதியம் வராத காரணத்தினாலதான், அதுவும் இல்லாம இவன் வாங்காத காரணத்தினாலதான் இப்போ இந்த மாதிரி பாம் வச்சு மொத்த அமௌண்ட்டையும் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பெயின். அதுக்காண்டி தான் இப்ப நம்ம ஹேரியுமே கண்டுபிடிக்க சொல்றான். அந்த வழியில இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஹெலிகாப்டர்ல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி ஒரு ட்ரக் மூலியமா நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா 25 பஸ், அந்த பஸ் கிட்ட வந்து போயிடுறாங்க. அந்த பஸ் பக்கத்துலயுமே போனதும் அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது மார்க்ஸ்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு ஜாக், ஜாக் இந்த பாம்பு வச்சிருக்கான்ல அவன் வந்து உன்கிட்ட வந்து பேசணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க்ஸ்மே வந்து சொல்றாரு. சரி ஓகே என்னோட வாக்கி டாக்கிக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்குமே சொல்றான். இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த பெயின் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே ஜாக்க பார்த்து, என்ன ஜாக் நீ காப்பாத்த போறேன்னு தானே சொன்ன, என்ன பஸ்ஸுக்குள்ள எல்லாம் இருக்க, அவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பெயினுமே வந்து சொல்றான். இத பார்த்த ஜாக்குமே, கிடையாது நான் இவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வந்தேன், இதுல என் உயிர் போனா கூட பிரச்சனை கிடையாது, எனக்கு இவங்க உயிரை எப்படியாவது காப்பாத்தணும், காப்பாத்துவேன் கண்டிப்பா, நீயா நானான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது, சரி ஓகே அதையும் பாத்துருவோம், நீங்களும் எவ்வளவு நேரம் ஸ்பீட் 50க்கு மேலேயே போய்கிட்டு இருப்பீங்க நானும் பாக்குறேன், இது உங்களால முடியாது, காப்பாத்தோம்னா என்கிட்ட சொல்லு நான் உங்களை காப்பாத்துறேன், எனக்கு $3,70,000 வந்து எடுத்து வை, அடுத்த செகண்ட் அந்த பாம்பை வந்து நான் ஆஃப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க பெயின், நீங்க பண்றதுக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும், பொதுமக்கள்கிட்ட உங்க கோவத்தை காமிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நானும் பொதுமக்களுக்காக தானே சேவை பண்ணேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்து இன்கம் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜாக்குமே அதை கவர்மெண்ட் தானே நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமா இப்பவும் நான் கவர்மெண்ட் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் பஸ் பின்னாடி வரவங்க எல்லாருமே கவர்மெண்ட், அது மட்டும் கிடையாது உள்ள உட்கார்ந்து இருக்கிற பொதுமக்கள்ல பாதி
பேர் கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறாங்க. அப்போ கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்கேன், கவர்மெண்ட் தான் கேட்டுட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டிய காசை கண்டிப்பா நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து தந்துடுறேன், எப்படியாவது இதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாக்குமே பெயின்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க இந்த பஸ்ஸோட டிரைவரை வந்து ஒருத்தன் சுட்டுட்டான், இந்த பஸ்ஸுக்குள்ள இந்த பஸ்ஸை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து ஒரு தீவிரவாதி வந்து உள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சுட்டுட்டான். இப்போ அவர் இறக்க போகிற நிலைமையில இருக்காது, அவரை மட்டும் காப்பாற்றணும் ப்ளீஸ், அவரை மட்டும் வந்து வேற வண்டியில நாங்க அனுப்பி விட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்க என்னனாலும் பண்ணிக்கோ, நாங்க அதுக்கப்புறம் யாருமே வெளியே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் இவங்க வெளியே போக மாட்டாங்கன்னா, இந்த பஸ்ல இருந்து ஒரு தாள் வெளியே போனாலும் அந்த பஸ் வெடிச்சிருங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான் பெயின். அதனால நம்ம ஜாக்குமே வந்து யாருமே வெளியே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பெயினுமே சொல்றான். இப்போ அடுத்த செகண்ட் அந்த ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ட்ரக்ல அந்த டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த டிரைவரையுமே 2 பேர், அதாவது நம்ம ஜாக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட இன்னொருத்தன், இவங்க 2 பேருமே தூக்கி எப்படியோ ஒரு வழியா அப்படியே அந்த ட்ரக்ல வந்து கொடுத்துறாங்க. அந்த ட்ரக்ல உள்ள போலீஸ்காரன்ட்ட கொடுத்துறாங்க. அவங்களுமே எப்படியே கைத்தாங்களா பிடிச்சி எப்படியே இழுத்துறாங்க. இப்போ இந்த டிரைவர் போனதை பார்த்துட்டு அங்க உள்ள ஒரு லூசு கிளவி நானும் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸோட படிக்கட்டுக்கிட்ட போய் நின்னுகிட்டு இருக்குது. இவ படிக்கட்டுக்கிட்ட தான் கரெக்டா நிக்கிறாங்கிறது பெயினுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுதுங்கிறதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இத பார்த்த பெயினுமே என்ன பண்றானா, டப்புன்னு ஒரு பட்டன் அமுக்குறான். அழுத்துற அடுத்த செகண்ட் அந்த படிக்கட்டி வெடிச்சு சதறுது அந்த படிக்கட்டு. அப்புறம் என்ன, அந்த கிளவியுமே அப்படியே கீழே விழுந்து பஸ் சக்கரத்துக்கு அடியில போய் சட்னி ஆயிரும். இத பார்த்து ஆனி கத்த ஆரம்பிச்சிருவா, எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்குமே எப்படி இருக்கும்னா, கிழட்டு மூதேவி உனக்கு இது தேவையா, பஸ்ல மூடின்னு உட்கார வேண்டியதானே, எல்லாருமே காப்பாத்துறதுக்காண்டி தானே இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. இப்போ அந்த பஸ்ல உள்ள சில பேர் எனக்கு இந்த பஸ் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு இங்க உள்ள போலீஸ்காரங்க மேலயும் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த ஒரு சில பேர் வந்து நம்ம ஜாக்குக்கு, அதாவது இந்த போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுமே வந்து இங்க பாரு நம்மளை காப்பாத்துறதுக்காண்டி தான் இவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீ பஸ்ல ஒழுக்கமா உட்காந்துட்டு வந்தாலே போதும், நீ எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல சலசலன்னு பேசிக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜாக்குக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜாக்குக்குமே இருக்குது. இவன் தான் இப்படி இருக்கானா, இன்னொரு பக்கம் பஸ் ஓட்டுற நம்ம ஆனியுமே வந்து அப்படிதான் இருக்கா, ரொம்பவுமே வருத்தத்தோட தான் இருக்கா. அவகிட்டயுமே நம்ம ஜாக்கு, இங்க பாரு ஆனி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காங்க, அதுவும் அவங்களோட தலைவிதி அவ்வளவுதான், ஆனா இவ்வளவு பேர் பஸ்ஸுக்குள்ள இருக்காங்க, இவங்களை எல்லாத்தையும் நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனி கிட்ட ஜாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளையுமே ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆறுதல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் ஓட்டுறவரா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, அந்த ட்ரக்குக்கு பின்னாடி மார்க்ஸ் அதிகாரின்னு சொன்ன பாத்தீங்களா, அவதான் இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்திட்டயுமே ஒரு மேப் இருக்குது. ஆனா இவங்க 2 பேர்த்திட்ட இருக்கிறயுமே வந்து வேற வேற மேப். அதுல டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட வந்து பாதி மேப் தான் இருக்குது. ஆனா இதோட ஃபுல் மேப் வந்து நம்ம அதிகாரி கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த டிரைவருமே வந்து நம்ம அதிகாரிக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க மார்க்ஸ், இது கரெக்டான மேப் தானா, இதுல போட்ட வழி மூலியமா நம்ம போய்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா அந்த டிரைவருமே கேட்கும்போது, அதிகாரியுமே ஆமா இதுல என்ன டவுட் இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா 5 ஃபீட் கேப் இருக்குது, அந்த கேப்பை கூட இன்னும் யாரும் அடைக்கல, நம்ம இப்படியே போனோம்னா இந்த பஸ் வந்து வெடிச்சு சதறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவருமே சொல்றான். இத பார்த்த அதிகாரியுமே அவன் கையில இருக்கிற மேப்பை பாக்குறான். அதுல பாதி மேப் தான் இருக்குது நம்ம அதிகாரிட்ட. இத பார்த்து அவனுக்கு தலகாடு புரியல. உடனே நம்ம ஜாக்கு கிட்ட கால் பண்ணிட்டு, இங்க பாரு ஜாக், இன்னும் கொஞ்சம் தூரத்துல 5 ஃபீட் கேப் இருக்குது, அந்த கேப்பை யாருமே அடைக்கல, ஏன்னா உயரம் ரொம்பவுமே பாலம் வந்து உயரமா இருக்குது, அதனால யாராலையும் அடைக்க முடியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஜாக் ஏதாவது புத்திசாலித்தனமா யோசி, உன்னால யோசிக்க முடியும், ஏதாவது பண்ணு ஜாக் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதிகாரியுமே. இப்போ இவனுக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே மார்க்ஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அங்க உள்ள எல்லாத்திட்டையுமே இங்க பாருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துல 5 ஃபீட் கேப் இருக்குது, அதை வந்து நம்ம தாண்ட போறோம், பறந்து தான் போறோம், அதனால எல்லாருமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க, யாரும் பயப்படாதீங்க, நானும் உங்க கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்றான். இப்போ ஆனிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு ஆனி 5 ஃபீட் கேப் இருக்குது, நீ ரொம்பவுமே வேகமா ஓட்டு, ஸ்பீட் அதிகரி, 60 70 80க்கு கூட போ, அப்படி போனா மட்டும்தான் அங்க சின்ன வேகத்தடை இருக்குது, அதுல ஏறி நம்ம பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ட்டு இவனும் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிடுறா. இவங்களும் ரொம்பவுமே வேகமா போய்கிட்டே இருக்காங்க, ரொம்பவுமே வேகமா போய் அந்த 5 ஃபீட் கேப்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சின்ன வேகத்தடையில ஏறி ரொம்பவுமே பறந்து போயிட்டு இந்த ரோட்ல இருந்து அந்த 5 ஃபீட்டுக்கு அப்புறமா ஒரு ரோடு ஸ்டார்ட் பண்ணும் பாத்தீங்களா, அந்த ரோட்டுக்கு வந்து போயிடுறாங்க. எப்பாடா போயிட்டாங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். இவங்களுமே அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அடுத்து 10 அடிக்கே போறதா 20 அடிக்கே போறதான்னு தெரியாது, அந்த மாதிரி வந்தா நமக்கு சோழி முடிஞ்சிருக்கிறது தெரியும். அதனால நம்ம ஜாக்குமே என்ன பண்றானா, ஆனி இங்க பாரு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குது, நீ ஏர்போர்ட்டுக்குள்ள வண்டியை விடு, ஏன்னா அங்க பெரிய பெரிய ரோடா இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஆனியுமே வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து பஸ்ஸை விட்டுறா. ஆனா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ராகும் போதே கீழே பைக்கு மட்டும் வரதுக்கு ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பி மேலே ஏறிடுது, பஸ்ஸும் வந்து டயர் கிழிச்சிருது. ஆனா இது இவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. இப்ப திரும்பவும் அந்த பெயின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே ஜாக்குக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரு ஜாக், உனக்கு உயிர் முக்கியமா இல்ல மெடல் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு மெடல் தான் முக்கியம், நான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு சொல்றான். அதுக்கு பெயினுமே வந்து, இங்க பாரு நீ வாங்கின மெடலை விட அதிகமா மெடல் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் எதுக்குமே ஆகாது, குடும்பத்தை பாத்துக்கவே முடியாது, நமக்கான காசு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு ஜாக்கு எதுவுமே சரின்னு சொல்ல மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு தான் ஜாக்கு வந்து நடக்கிறான். இதை பார்த்துட்டு சரி
என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை காசு, என் காசை எடுத்து வச்சா நீங்க உயிர் பொழப்பீங்க, இல்லனா செத்து போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்போ அந்த பஸ்ல உள்ளவங்க எல்லாத்திட்டையுமே வந்து நம்ம ஜாக்கு, இங்க பாருங்க எல்லாருமே இங்கேயே இருங்க, இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த பாம்பை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் பார்க்கணும், அதனால நான் இந்த பஸ்ஸை விட்டு வெளியே போறேன், எல்லாரும் தைரியமா இருங்க, உங்க கூட ஆணி இருக்கா, ஆணி நல்லாவே பஸ் ஓட்டுவா, நீங்க ஆணியை நம்பலாம் என்ன நம்பலாம், இப்போ நான் வெளியே போறது இந்த பாம்பை எடுக்கிறதுக்காண்டி தான் போறேன், நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ல உள்ள கதவை திறந்து அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல வந்து அதிகாரியோட கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்ல வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிக்கிறான். இப்போ அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த கார்ல உள்ள மார்க்ஸ் அதிகாரி இருக்காங்கல்ல, அவருமே வந்துட்டு இங்க பாரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பஸ்ஸுக்கு அடியில இருக்கிற பாம்பை வந்து நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் ஜாக் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியெல்லாம் சரி பண்றதுக்கு சின்ன ஒரு வண்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, சின்னதா அதுல படுத்துக்கிட்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வண்டியில வந்து ஒயரை கட்டி ஒயர் மூலியமா வந்து அவனை அப்படியே அந்த பஸ்ஸுக்கு அடியில அனுப்புறாங்க. இது ரொம்பவுமே பாக்குறதுக்கு நமக்கும் பயமா இருக்குது, ஏன்னா லைட்டா வளைஞ்சா கூட பஸ்ஸுக்கு அடியில போய் சட்னி ஆயிருவான். இப்ப அவனுமே அப்படியே வயரை மொல்ல மொல்லமா விடுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ஸுக்கு அடியிலுமே போயிருது. இப்ப அந்த பஸ்ஸுக்கு அடியில போனதுமே ஹேரிக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரு ஹேரி, இங்க 2 வயர் இருக்குது, சிவப்பு கலர் பச்சை கலர் 2 வயர் இருக்குது, எந்த வயரை கட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹேரியுமே ஒரு மேப்பை பார்த்துக்கிட்டு, இல்ல நீ எந்த வயரையும் கட் பண்ண கூடாது, அந்த பச்சை வயர் இருக்கு தெரியுதா, அந்த வயருக்கு மேல இருக்கிற பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணு, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அந்த கம்பி தெரியுதா இல்ல ஏதாவது அதுக்கு மேல வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம ஜாக்குமே வந்து அந்த மேல இருக்கிற பிளாஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்றான். அது கீழே ஒயிட் கலர்ல ஏதோ ஸ்க்ரோல் பண்ண மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஜாக்குமே ஹேரி கிட்ட சொல்றான், இங்க பாரு ஏதோ ஒரு ஒயிட் கலர்ல ஒன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி அது வந்து நார்மலான ஒயர் கிடையாது, அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது பஸ் டயரை வந்து கிழிச்சிருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பஸ் டயரோட ஒரு பகுதி மட்டும் கீழே கிடக்கும். இப்படியே வேகமா போய்கிட்டு இருக்கும் போது பஸ்ஸோட ஒன் சைடு வீல் மட்டும் அந்த கிழிஞ்சு போன டயர் மேல ஏறி இறங்குனதும் இந்த ஜாக் வந்து ஒரு வண்டி மேல படுத்து கிடந்தது பாத்தீங்களா, அந்த வயர் எல்லாமே ஃபாஸ்டா விட ஆரம்பிச்சிருது, அதாவது லூஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுவுமே ரொம்பவே வயர் விட விட நம்ம ஜாக்குமே ஜஸ்ட் மிஸ்ல, அதாவது அந்த பஸ்ஸோட டயர் பக்கத்துல போய் நிக்கிறான். ஏன்னா கரெக்டா அந்த வயருமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்படியே கொஞ்ச நேரம் போனா அந்த வயருமே அந்த வண்டிக்கு மேல இருக்கிற நம்ம ஜாக்கி, இவங்க 2 பேருமே வந்து பஸ்ஸுக்கு அடியில தான் அந்த டயர்ல சிக்கி சட்னியா தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம ஜாக்கிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பஸ்ல ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதையுமே பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில எதை பிடிக்கிறதுன்னு தெரியாம அவன்கிட்டயுமே வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதை வச்சு அந்த பஸ்ஸோட பெட்ரோல் டேங்க்லயே ஒரு குத்திடுறான், குத்தி பிடிச்சுக்கிறான். பெட்ரோலும் ஒரு சைடு ஒழுக ஆரம்பிக்கிறது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் போலீஸ்காரங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சருமே வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து கை கொடுத்து எப்படியோ அவனை மேல தூக்கிடுறாங்க. பாவம் சின்ன பண்ணமா இதான் மேல ஏறி இருக்கான் இவனுமே. ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஆனி, ஐயோ இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவள் ரொம்பவுமே பயந்து அழுகையே ஆரம்பிச்சிடறா. இப்போ ஜாக்குமே பக்கத்துல வந்து சரி ஒன்னும் இல்ல விடு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பாப்போம் அப்படி மாதிரி நார்மலா சொல்றான். இதை பார்த்து ஆனி ரொம்பவுமே கோவமாயி ஜாக்க சத்துன்னு வயிற்றுலயே போட்டு அடிக்கிறா. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இப்படியே ஒரு ஃபீலிங் லவ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்குமே வந்து என்னோட ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பெட்ரோல் டேங்க்லயே குத்திருப்பான் பாத்தீங்களா, அது மூலியமா பெட்ரோல் வந்து ரொம்பவுமே லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மூலியமா பெட்ரோல் ரொம்பவுமே கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது. போற போக்குல வண்டியே ஸ்டாப் ஆயிரும் போல, ஸ்டாப் ஆனா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிரும், அவ்வளவுதான் எல்லாருமே செத்து போயிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம பெயின்னு சொன்னேன் பாத்தீங்களா, பெயினை பத்தி ஹேரி வந்து எல்லாத்தையுமே வந்து டீடைல்ஸ் எல்லாமே எடுக்க சொல்லிருப்பான்ல, அந்த டீடைல்ஸுமே வந்துருது. இவன் பேரு பெயின், இவன் வந்து முன்னாடி பாம்பு ஸ்குவாட்ல வந்து வேலை பார்த்தான், இவனோட வீட்டு அட்ரஸ்ல இருந்து எல்லாமே வந்து கிடைச்சிருது. இப்ப இது போதுண்டா பாமையும் ஆஃப் பண்ணிடலாம், இவனை சுட்டும் கொன்னுடலாம் அப்படின்ட்டு அவனோட வீட்டு அட்ரஸுக்கு நம்ம ஹேரியா இருக்கட்டும், ஹேரி கூட நிறைய போலீஸ் ஆபீசர் நிறைய பேர் வந்து போறாங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயுமே என்ட்ரானதும் ஒரு சென்சார் மாதிரி ஒன்னு இருக்குது, அது ஆளு பக்கத்துல வந்தா கீங்கின்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் அடிக்குதுன்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் பாம்பு வெடிச்சு சதறிடுது. அவ்வளவுதான் நம்ம ஹேரி அதே இடத்துல செத்து போயிடுறான், இறந்து போயிடுறான். போலீஸ்காரங்க இங்க வருவாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம பெயினுமே வந்து பாம்பு செட் பண்ணிட்டான் போயிருக்கான் அந்த வீட்ல இருந்து. இப்போ அடுத்ததா நம்ம பெயின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவனுமே வந்து ஜாக்கு கால் பண்ணிட்டு, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே, ஏன் என்ன வந்து சாதாரணமா எடுத்துக்கிறீங்க, நான் அப்படி எடுத்துக்காதீங்க, உன் ஃப்ரெண்டு என்ன சாதாரணமா நினைச்சிட்டு என் வீட்டுக்குள்ள போனா இப்போ பாம்பு வெடிச்சு செத்து போயிட்டான், இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஜாக்குக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவனால நம்பவே முடியல. நீ கண்டிப்பா நம்பிதான் ஆகணும், உன் ஃப்ரெண்டு ஹேரி வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் பெயினுமே. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் எனக்கு ஆக வேண்டிய காசை வந்து வேமா எடுத்து வை, நான் லொகேஷன் சொல்றேன் அந்த லொகேஷன்ல வந்து எடுத்து வைன்னு சொல்றான். அது என்ன லொகேஷன் பார்த்தோம்னா பெர்சிங் சதுக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டில வந்து அமௌண்ட் வச்சுட்டு நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு அவனுமே வந்து கட் பண்ணிடுறான். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு ரொம்பவுமே வெறியாயிருது. ஏன்னா ஜாக்கு ஹேரி இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், நட்புனாலே நமக்கு தெரியும்ல, நட்பை விட்டு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவுமே வெறியாகி எல்லாத்தையுமே அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து ஆனியுமே அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவ்வளவு ஒரு பயம் இருக்குது, இவளுக்கு
உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஒன்னும் இல்ல ஜாக் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்னும் இல்ல நீ கோவப்படாத, ஃபர்ஸ்ட் கோவப்படுறத குறை அப்படிங்கிற மாதிரி ஆனி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே ஒன்னும் இல்ல நான் கோவப்படல அப்படின்ட்டு ஜாக்குமே வந்து அமைதியா ஆயிடுறான். இப்ப ஜாக்குக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பெயினுக்கு எப்படி தெரியும், அதாவது பாம் வச்சவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் தெரியுது இந்த பஸ்ஸுக்குள்ள ஏதாவது கேமரா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு கேமராவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கேமராவை பார்த்ததுமே அங்க உள்ள ஆபீசர் கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க இந்த பஸ்ல வந்து ஒரு கேமரா இருக்குது, இந்த கேமராவை வச்சுதான் அந்த பெயின் அந்த பாம் வச்சவனுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம இதுல இருந்து ஒரு தாள் வெளியும் போக முடியாது, இந்த பாமை வந்து டிஸ்மிஸும் பண்ண முடியாது, வெளியே போனா இந்த பாமை வந்து வெடிக்க வச்சிருவான். அதனால இந்த கேமரா வந்து ட்ராக் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க, ஒரே சீன் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஆபீசர்ட்ட ஜாக்கு. இப்போ அங்க உள்ள ஆபீசருமே வந்துட்டு இந்த ட்ராக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு இங்க பாருங்க அந்த கேமரா வந்து நம்ம ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணி ஒரே சீன் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராக்கிங் வந்து சொல்றான். அதே மாதிரி அங்கேயுமே வந்து வச்சிடுறாங்க. இப்போ ஒரே சீன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதுதான் நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல உள்ள பேசஞ்சர் எல்லாத்தையுமே இன்னொரு பஸ் மாத்துறதுக்காண்டி கீழே ஒரு சின்ன கட்டை மாதிரி ஒன்ன போட்டு அது மூலியமா அப்படியே பையா நடந்து எல்லாருமே வந்து போயிடுறாங்க இன்னொரு பஸ்ஸுக்கு. ஏன்னா இதுல இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆனா போதும் சோலி முடிஞ்சிடும். ஏன்னா பஸ் போகிற வேகத்துல பஸ்ஸோட டயர்ல தூக்கி சட்னி ஆயிருவாங்க. இப்போ அதுல லாஸ்டா அந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் மட்டும் போறான். அவன் போகும்போது கரெக்டா இந்த 25 பஸ்ஸோட டயர் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரப்பர் எல்லாமே தேஞ்சிக்கிட்டு விழுக ஆரம்பிக்குது. கீழே விழுகும் போது அவனுமே ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ வந்து உள்ள போயிடுறான், அடுத்த பஸ்ஸுக்கு போயிடுறான். அவனையுமே பிடிச்சி இழுத்துறாங்க அந்த பஸ்ஸுக்குள்ள. அடுத்தது இவங்க 2 பேரும் மட்டும் தான். ஏன்னா ஒரு பக்கம் பஸ் வந்து டீப் வெடிச்சு போச்சு, ஃபுல்லா பஞ்சர் ஆயிருச்சு, தேஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும், பஸ் வந்து ஒரு பக்கமா வாங்கும்ல, சைடு வாங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வாங்குது. நம்ம ஆனியால வந்து கரெக்டா வந்து அதை வந்து சரி பண்ண முடியல. இப்ப ரெண்டாவதா நம்ம ஜாக் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, ஒரு வயரை எடுத்து அதோட ஹேண்ட் பார் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேண்ட் பார்ல கெட்டி அதை எல்லாத்தையுமே கரெக்டா செட் பண்ணி பஸ் ஒரே ரூட்ல போற மாதிரி செட் பண்ணி வச்சு, பஸ்ஸுக்கு அடியில ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிப்போம் பாத்தீங்களா, அந்த கேப் வழியா 2 பேருமே படுத்துக்கிற மாதிரி அட்டை மாதிரி, அதாவது ராடுல இருக்குது. இவங்க 2 பேருமே கரெக்டா அதுலயும் கயிறை கட்டி அவங்க 2 பேருமே அதுல படுத்துக்கிறாங்க. இப்ப அவங்களுமே அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கும் போது அவங்களுமே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க, அடியில வழியா வெளியே வந்துடுறாங்க. எப்படா வெளியே வந்துட்டாங்கடா அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே இப்படியே ஒரு வழியா தப்பிச்சாங்க. ஆனா அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஸ் அப்படியே ரொம்பவுமே வேகமா போகும். இந்த பஸ் எங்கடா போகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த பஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல பயங்கரமான ஒரு ஏரோப்ளேனை வந்து கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான், இந்த பஸ் எங்க போகுதுன்னா கரெக்டா ஏரோப்ளேனை நோக்கியே போய் ஏரோபோன்ல இடிச்சு பயங்கரமா வெடிச்சு சதறி போயிருது அந்த ஒரு ஏரோப்ளேனுமே. நல்ல வேளை துரதிஷ்டவசமா அந்த இடத்துல யாரும் கிடையாது, அதனால எல்லாருமே வந்து உயிர் பிழைச்சிடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஜாக்கும் ஆனி இவங்க 2 பேருமே பக்கத்துல அப்படியே ஒட்டி கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காங்க. எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நல்ல லவ்வே வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இப்ப இவங்களுமே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆபீசருமே வந்துட்டு பரவாயில்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஞ்சர், அதாவது மருந்து எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. மருந்து எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த பெர்சியஸ் சதுக்கத்துல வந்து காசு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய போலீஸ்காரங்க போயிட்டு அந்த குப்பை தொட்டியை சுத்தி எல்லாருமே ரவுண்டு கட்டிடுறாங்க. அதாவது இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா, அங்க உள்ள ஒரு சலூன் கடையில தான் வந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவன் வரானா இல்லையாங்கிறது பாக்குறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக் ஆனி இவங்க 2 பேருமே வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்கிடுறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் ஆனி நீ இங்கே இரு, நான் வந்து உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குமே வந்து உள்ள போயிடுறான். உள்ள போனதுமே பெயின் வந்து காசு எடுக்க வரானா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குப்பை தொட்டிக்குள்ள அமௌண்ட் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து வந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இங்க அலார சவுண்ட் கேட்கும், பணத்தை எடுத்துட்டாங்கிற மாதிரி. இவங்களுமே வராங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பில்டிங் மேல இருந்து அந்த பெயினுமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒய்யால அந்த அளவுக்கு அறிவு கட்ட பயனாளரா இருக்க போறேன் நான் ரோட்ல வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிறான். இப்ப இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து பஸ்ல போற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப இவனுக்கு டவுட் வந்துருது, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஸ்கிரீன் தான் தெரியுது, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கிளியரா பார்க்கும்போது தான் தெரியுது அது எல்லாமே வந்து நம்மள ட்ராக் பண்ணி ஒரு இமேஜை வச்சிருக்காங்கிறது. அடங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு பெயின் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றானா அந்த ஆம்புலன்ஸ்க்கு வெளியே வந்து ஆனி நிப்பா. அவ பக்கத்துல போயிட்டு ஆனி இங்க வா ஆனி, உன்னை வந்து ஜாக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே வந்து கூட்டி போயிருவான், நம்ப வச்சிருவான் அந்த பெயின். இப்போ இன்னொரு பக்கம் இவன் காசு எடுக்க வருவானா இல்லையா இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த காசு எடுத்துட்டாங்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதாவது அந்த அலார சவுண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அலார சவுண்ட் கேக்குது. ஆனா அந்த காசை எடுக்கிறதுக்கு யாருமே வரல. இப்பதான் நம்ம ஜாக்குக்கு ரொம்பவுமே டவுட் ஆகி போயிருது. அடங்கொய்யால ஓட்டையை போட்டு எட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கு அந்த சலூன் கடையில இருந்து ரொம்பவுமா வேகமா அந்த குப்பை தொட்டியை நோக்கி ஓடுறான். இப்ப அவனுமே அந்த குப்பை தொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குப்பை தொட்டிக்கு அடியில ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த ஓட்ட வழியா தான் காசு எட்டு போயிருக்காங்க. இப்ப டப்புன்னு அந்த குப்பை தொட்டியை தூக்கி போட்டு அந்த ஓட்ட வழியா குதிச்சு இவனுமே உள்ள போய் பாக்குறான். அந்த காசை எடுத்துட்டுமே இன்னொருத்தன் வந்து போய்கிட்டு இருக்கான். காசு எடுத்துட்டு எங்க போற அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்குமே கேட்கும்போது அந்த ஒரு ஆளுமே ஜாக்கு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காசை எடுத்தது வேற யாரும் கிடையாது நம்ம ஆனின்ட்டு. ஒரு செகண்ட் எனக்குமே
பதட்டம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே இவ தான் பண்ணிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. லாஸ்ட் பார்த்தா இவ உடம்புல வந்து அந்த பெயினுங்கிறவனுமே வந்து பாம்பை வந்து செட் பண்ணிருக்கான். இப்ப பெயினுமே வந்துட்டு நான் ஜாக் இங்கேயும் வந்துட்ட போல, ஏன் இவ உனக்கு வேணுமா, இவளை ரொம்ப முதல்ல இருந்தே வந்து ரொம்பவுமே கேரா பாத்துக்கிற போலயே, சரியில்லையே, இவ உனக்கு வேணும்னா என்ன உயிரோட விடு, இல்ல இவ எனக்கு வேணான்னு சொன்னா இவளை இங்கேயே சுட்டு கொண்டுரு, நாம எல்லாருமே வெடிச்சு செத்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பேர் ஜாக், நாங்க இங்க இருந்து போறோம், எங்களை பின்தொடர்ந்து வந்தனா ஒரே பட்டன் தான் அமிக்கி இவளை சாக அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொன்னதை பார்த்து ஜாக்குமே வந்து ரொம்பவே பயந்து போயிடறான். ஏன்னா ஜாக்குக்கு முக்கியமானவ. சரி ஓகே நான் அவங்க பின்னாடி பின்தொடர்ந்து வரல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பெயின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்து ஆனியை வந்து கூட்டிட்டு ஒரு டோருக்கு பின்னாடி போயிடறான். டோருக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா அது வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன். அங்க உள்ள ஒரு மெட்ரோ ட்ரெயின்குள்ளேயுமே வந்து இவன் ஏறிடுறான். அதாவது பெயினா இருக்கட்டும் நம்ம ஆனியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஏறிடுறாங்க. அங்க போனதுமே வந்து ஆனிக்கு ரெண்டு கையிலுமே விலங்கு போட்டு அந்த ட்ரெயினோட கம்பியோட விலங்கு போட்டு வச்சிடறான். இப்போ இன்னொரு பக்கம் ஜாக்குமே வந்து அந்த கதவை உடைச்சிக்கிட்டு அவனுமே வெளியே வந்துடுறான். ஆனா இவன் வர நேரம் அந்த மெட்ரோ ட்ரெயினோட டோர் எல்லாமே வந்து லாக் ஆயிருது. ஆனா எப்படியோ ஒரு வழியா அவன் கையால அந்த மெட்ரோ ட்ரெயினோட டோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோரை எப்படியோ கையால வெறித்தனமா திறந்து இவனுமே வந்து உள்ள போயிடுறான். இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கும் அடுத்த பெட்டியில தான் வந்து ஆனியும் அந்த பெயினும் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க லோக்கோ பைலட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே வந்து அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து என்னாச்சு, என்ன வேமாவே ட்ரெயினை எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் உண்மையெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அது பக்கத்திலே இருந்த நம்ம பெயின் சொன்ன பாத்தீங்களா, அவன் கையிலயுமே வந்து ஒரு கன் வச்சிருப்பான். அந்த கண்ணை வச்சு அவனை டப்ப டப்ப டப்பன்னு சுற்றுவான் அந்த லோக்கோ பைலட்ட. இப்ப அவ்வளவுதான், ட்ரெயின் ஓட்டுறதுக்கு யாருன்னா ட்ரெயினை எதுவும் ஓட்ட முடியாது, அவனை மட்டும் சுட்டா சரின்னு சொல்லலாம். அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ற சுச்சா இருக்கட்டும், ஸ்டாப் பண்ற சுச்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சுட்டு தரமட்டமாக்கிடுறான். இப்ப அவ்வளவுதான், வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஜாக் என்ன பண்றானா ட்ரெயினுக்கு மேல வந்து ஏறி போயிடுறான். ட்ரெயினுக்கு மேல ஏறி போனதுமே எப்படியாவது பையா நகண்டு அவங்க இருக்கிற பெட்டிக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அவனுமே வந்து பையா போய்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு மேலையும் ஒரு குகை இருக்கும் பாத்தீங்களா, அந்த குகையில ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வருது. ஜஸ்ட் மிஸ், அதுல சிக்கிருந்தானே இவன் தலை துண்டா போயிருக்கும். இப்ப இவனுமே அப்படியே பையா போய்கிட்டு இருக்கும்போது இவன் நகர சவுண்டுமே கீழே உள்ள பெயினுக்கு வந்து கேட்டுருது. ஏ ஜாக் இங்கேயும் வந்துட்டியா, சூப்பர் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது காசு எடுத்துட்டு தப்பிச்சிருவோன்ட்டு பெயினுமே வந்து அந்த ஒரு பைய ஓபன் பண்ணிக்கிற பாக்குறான். ஆனா அந்த பைய புல்லா வந்து கலர் பவுடர் இருக்குது. இத பார்த்த பெயினுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகி அந்த ட்ரெயின் மேல ஏறி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மானாங்கானிக்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் இவங்க கீழே விழுந்து ரெண்டு பேருமே செத்து போயிருவாங்க. நமக்கு எப்படின்னா ஜாக் எப்படியாவது உயிர் பழச்சிடணும், ஏன்னா அப்படின்னா தான் ஆனியோட சந்தோஷமா வந்து லவ் பண்ணி மேரேஜ் முடிச்சு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது, எனக்கு இருந்தது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மேல ஒரு ரெட் கலர் பாக்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஒரு பாக்ஸ் வரதையுமே வந்து நம்ம ஜாக்குமே பார்த்துட்டு கரெக்டா அந்த பாக்ஸ் வரும்போது இந்த பெயினோட தலை, அதாவது அந்த பாம் வச்சான் பாத்தீங்களா, அவனோட தலையை தூக்குறான். தூக்குன அடுத்த செகண்ட் தலை துண்டா போயிருது. அவ்வளவுதான், அந்த பாம் வச்ச பெயினுக்கு வந்து சோலி முடிஞ்சிருச்சு. அப்படா சாமி இவன் செத்து போயிட்டான்டா, எப்படியாவது ஆனியை காப்பாத்தணும்னு ட்ரெயினுக்குள்ள போய் பார்த்தா ட்ரெயினோட கம்பியோட சேர்த்து விலங்கு போட்டு வச்சிருப்பான். அது மட்டும் கிடையாது, அந்த பாம் இருக்குது. ஆனா ஜாக் எப்படியோ ஒரு வழியா பாம வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த கை விலங்கு எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வேற வழியே கிடையாது, நமக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத, நம்ம ட்ரெயின்குள்ள இருக்கோம், இது சுத்தி எல்லாமே இரும்பு, பஸ் எல்லாம் கிடையாது நம்ம நெளிஞ்சு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஜாக்கு. இப்போ விறுவிறுன்னு ட்ரெயினோட இன்ஜின் பக்கத்துல போயிட்டு ட்ரெயினோட ஸ்பீடையுமே ரொம்பவுமே கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே இருக்குமா உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ட்ரெயினுமே ரொம்பவுமே வேகமா போகுது. இப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் போகணும்னு பாத்தீங்கன்னா தண்டவாளமே கிடையாது, அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ரோடு தான். இந்த ட்ரெயினுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு அங்க வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுமே தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு இந்த ட்ரெயினுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு உடஞ்சி அக்கக்கா போயிருது. ட்ரெயின் தனி பெட்டியா போயிருது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த பெட்டி மட்டும் தனியா போய் கீழே விழுகுது ரோட்டு பக்கம். இவ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தையுமே காமிக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து எதுவுமே ஆகல. அப்பதான் நமக்குமே உயிர் வருது, வாடா இவங்க உயிர் பழச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்களை சுத்தி பிரஸ் மீடியா இவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க லவ் பத்தி தான் பேசுறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு வந்து பயணம் பண்ணி எல்லாத்துலயும் தப்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் உயிர் பழச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதோட அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க பயங்கரமா. இந்த படத்துல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு வேலைன்னு நமக்கு வந்துட்டா அது பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு அதை மட்டும் கேட்கவே கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நட்போ காதலோ இது ஒண்ணு இருந்தா அந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சு. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி படம் நிறைய படம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.